கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, நம்மை நாமே உயர்த்தக்கூடாது. மார்க்கில் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 33 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வீட்டில் வந்துட்டாங்க. அப்போ சீஷர்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் வழியில் எதை குறித்து உங்களுக்குள்ள தர்க்கம் பண்ணினீங்கன்ட்டு. அப்போது அவங்க எதுவுமே பேசல சீஷர்கள். ஏன்னா அவங்க என்ன தர்க்கம் பண்ணாங்கன்னா, யார் பெரியவன் தங்களுக்குள்ளன்ட்டு. அப்பொழுது ஏசு கிறிஸ்து உட்கார்ந்து 12 பேரையும் அழைத்து என்ன தெரியுமா சொன்னாங்க? எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் மூலியக்காரனுமா இருக்க கடவன் என்று சொல்லின்னு இருக்க. அப்போ நம்ம பெரியவர்களாக இருக்கணும்னா முதல்ல எல்லாருக்கும் நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். ஊழியம்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும். பணிவிடை செய்யணும். நம்மை தாழ்த்தணும். இதெல்லாம் இல்லாமல் நான் தான் பெரியவன் நினச்சா அது பிரயோஜனமே கிடையாது. கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவங்க தெரியுமா? தன்னைத்தான் தாழ்த்த வேண்டாம். இன்னைக்கு நம்மளே தாழ்த்துவோம். கர்த்தர் சொன்னபடி வாழ்வோம். ஏசப்பா தெய்வம், ஆனால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரிந்தம் கர்த்தருக்கு கீழ்ப்படினாங்கன்னு பார்க்குறோம். நம்மை தாழ்த்தினான்னு பார்க்குறோம். நம்மளே இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்துவோம். ஒரு நாளும் நம்ம பெரியவங்கிற எண்ணம் இல்லாதபடிக்க தாழ்மை உள்ளவர்களே வாழ்வோம். தெய்வ பிள்ளைகளை சாட்சியை நிற்போம். இதுவே இந்த செய்தி.